வணக்கம் நண்பர்களே. மதுரை ஹைகோர்ட்டு 2022 ஒரு முதலாவது மேல்முறையீடில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் மாலா அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு. இந்த தீர்ப்பானது ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு தொடர்புடையது. அதாவது கிரைய பத்திரத்தை எழுதி தரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா, கிரைய ஒப்பந்தம் வங்கியில் லோன் பெறுவதற்காக பெயரளவில் தான் நான் போட்டு கொடுத்தேன். அந்த கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் பணம் ஏதும் பெறலை அப்படின்னு ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்து எதிர் வழக்காட முடியுமா அப்படிங்கிற முக்கியமான சங்கதியை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் எம்கே அத்தம், பிரதிவாதி பேர் எம்கே மஜித் கமால் பாஷா. இந்த பிரதிவாதி கமால் பாஷா அப்பீல் நிலுவையில் இருக்கும்போது இறந்து போயிடுறாரு. அதனால் அவரது வாரிசுகள் இந்த வழக்கில் ஆட் செய்யப்படுறாங்க. இப்போ இந்த வாதி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறாரு. அந்த வழக்கு விவரத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வழக்கில் கண்ட பிரதிவாதி என் உடன்பிறந்த சகோதரர். இந்த வழக்கில் கண்ட சொத்து பிரதிவாதியான என் சகோதரருக்கு 12/5/2005 தேதியிட்ட கிரையப்பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது. மொத்த சொத்தினுடைய பரப்பளவு 6 ஏக்கர் 8 சென்ட். இது ஒரு தென்னந்தோப்பு. இந்த சொத்தை நான் கிரையம் முடிக்க ஒப்புக்கொண்டு பிரதிவாதியான என் சகோதரனிடம் 22/8/2007 ஒரு சேல் அக்ரிமெண்ட்டு போட்டேன். அந்த சேல் அக்ரிமெண்ட்டின் படி மொத்த கிரையத்தொகை ரூபாய் 20 லட்சம். நான் ஒப்பந்தம் போட்ட அன்னைக்கே 15 லட்சம் ரூபா பிரதிவாதிக்கிட்ட கொடுத்துட்டேன். பாக்கி ரூபாய் 5 லட்சத்தை நான் 1 வருட காலத்திற்குள் பிரதிவாதியிடம் செலுத்தி கிரையம் முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தத்தின் சரத்து. நான் ஒப்பந்தம் போட்ட காலத்தில் இருந்தே நான் தயாராகவும் ஆர்வமாகவும் இருந்தேன். ஆனால் பிரதிவாதி வேண்டுமென்றே எனக்கு வழக்கு சொத்தை கிரையம் முடித்து தராமல் வீண் காலதாமதம் செஞ்சுட்டு வந்தார். அதனால் நான் 6/8/2008 வழக்கு சொத்தை அக்ரிமெண்ட்டு பிரகாரம் எனக்கு கிரையம் முடிச்சு தர்றோம் அப்படின்னு கேட்டு நான் நோட்டீஸ் விட்டேன். அந்த நோட்டீஸுக்கு பிரதிவாதி 19/8/2008 எனக்கு பொய்யான சங்கதிகளை கூறி ரிப்ளை கொடுத்தாரு. வழக்கு சொத்தை எனக்கு கிரையம் முடித்து தர மறுத்து விட்டார். அதனால் வழக்கு சொத்தை எனக்கு கிரையம் முடித்து தர பிரதிவாதிக்கு உத்தரவிட வேண்டும். தவறும் பட்சத்தில் நீதிமன்றமே எனக்கு கிரையம் முடித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் செய்கிறார். அப்போ இந்த வாதியினுடைய வழக்குறையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வழக்கு சொத்து அவர் பிரதிவாதிக்கு பதியப்படுது. பிரதிவாதி யார்? அவர் கூட பிறந்த தம்பி. அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிறாரு. சொத்தினுடைய கிரையத்தொகை 20 லட்சம். அக்ரிமெண்ட்டு போட்ட அன்னைக்கே 15 லட்சம் கொடுத்துட்றாரு. பாக்கி 5 லட்சத்தை 1 வருஷத்துக்குள்ளே கொடுத்து கிரையம் முடிச்சுக்கணுங்கிறது ஒப்பந்தம். ஆனால் அந்த பிரதிவாதி கிரையம் முடிச்சு தராமல் காலதாமதம் பண்ணிக்கிட்டு வரதுனால இவர் கேஸை போட்டார். இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார். அவர் அதில் என்ன சொல்கிறாருன்னா, வாதியின் வழக்கு உண்மை இல்லை, வழக்கு சொத்து எனக்கு சொந்தமானது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் நான் அந்த வழக்கு சொத்தை விற்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த வாதிக்கிட்ட அக்ரிமெண்ட்டு போட்டேன் அப்படிங்கிறதும், இந்த வாதிக்கிட்ட இருந்து நான் 15 லட்சம் ரூபா அட்வான்ஸ் பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறதும் உண்மை இல்லை. உண்மையிலேயே இந்த வாதி என் உடன்பிறந்த சகோதரர். அதனால் அவருக்கு உதவும் வகையில் அவர் கோழிப்பண்ணை மற்றும் பால் பண்ணை வைப்பதற்கு ஏதுவாக வங்கியில் கடன் பெறுவதற்கு நான் பேரளவில் தான் கிரைய ஒப்பந்தம் போட்டு கொடுத்தேன். அந்த கிரைய ஒப்பந்த பிரகாரம் நான் எந்த தொகையும் வாதிக்கிட்ட இருந்து பெறலை. என் சகோதரனுக்கு உதவணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நான் ஒரு பேரளவில் ஒப்பந்தம் போட்டு கொடுத்தேன். அதனால் வாதியின் வழக்கு உண்மை இல்லை, அதில் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போது பிரதிவாதியினுடைய ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன தெரியுதுன்னா, சேல் அக்ரிமெண்ட்டு நான் எங்கள் அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக நான் போட்டு கொடுத்தேன்.
அது உண்மையிலே கிரயம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நான் போட்டு கொடுக்கல. எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி நான் 15 லட்சம் அட்வான்ஸ் எதுவுமே வாங்கலை. அது ஒரு பேரளவிலான கிரய ஒப்பந்தம் தான். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து மோசடியாக சொத்தை அபகரிக்க வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் என் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காரு. அதனால் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிகிரி பண்ணிடுறாங்க. அதனை எதிர்த்து பிரதிவாதி உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறார். இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதியின் வழக்கறிஞர் என்ன வாதம் வைக்கிறார் அப்படின்னா, வழக்கு சொத்தை பொறுத்து வாதி கூறும் கிரய ஒப்பந்தமானது வாதிக்கு உதவுவதற்காக வங்கியில் அவர் கடன் பெற்று கோழிப்பண்ணை மற்றும் பால் பண்ணை வைப்பதற்காக போட்டு கொடுக்கப்பட்டது. அது உண்மையிலேயே கிரயம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் போட்டு கொடுக்கப்பட்டதல்ல. அந்த கிரய ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த பிரதிவாதி எந்த காலத்திலும் ரூபாய் 15 லட்சம் வாதியிடமிருந்து பெறவில்லை. அதே நேரத்தில் அந்த வாதியும் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 16 சப்கிளாஸ் சிக்கு கீழே உள்ள கட்டாய தேவைகளை பூர்த்தி செய்யவும் இல்லை, அதை நிரூபிக்கவும் இல்லை. ஆனால் கீழமை நீதிமன்றம் இதை கன்சிடர் பண்ணாமல் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிச்சிருப்பது தப்புன்னு சொல்கிறார். அப்போ செக்ஷன் 16C ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் என்ன சொல்லுது? ரெடி அண்ட் வில்லிங்னஸை நிரூபிக்கணும்னு சொல்லுது. அதை அவர் வந்து நிரூபிக்கலை அப்படின்னு பிரதிவாதி தரப்பு வழக்கறிஞர் வாதாடுறார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வாதி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிரதிவாதியும் நாங்களும் வாதியும் சேர்ந்து போட்ட அந்த கிரய ஒப்பந்தம் வந்து உண்மையானது. ஃபஸ்ட்டு அது சட்டப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு. உண்மையிலேயே வழக்கு சொத்தை கிரயம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வாதியும் பிரதிவாதியும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. எந்த ஒரு வங்கியும் சேல் அக்ரிமெண்ட்டை வச்சு லோன் கொடுக்க மாட்டாங்க. பதிவு செய்யப்பட்ட பத்திரம் உரிமை மூலம் இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க. வெறுமனே சேல் அக்ரிமெண்ட் வச்சு எந்த வங்கியும் லோன் கொடுக்க மாட்டாங்க. அதனால் பிரதிவாதி வாதிக்கு உதவுவதற்காக வங்கியில் லோன் பெறுவதற்காக பேரளவில் அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்கிறது வந்து முழுக்க தப்பு. அதே போல் இந்த வாதி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 60 சப்கிளாஸ் சியில் கண்ட பிரகாரம் ரெடி அண்ட் வில்லிங்னஸை நிரூபிச்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த செக்ஷன் 60 சப்கிளாஸ் 6ல் கூறப்பட்டுள்ள ரெடி அண்ட் வில்லிங்னஸை இந்த வாதி நிரூபிக்கவில்லை அப்படிங்கிற சங்கதியை பிரதிவாதி அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. அதனால் ஆர்கியூமெண்ட் அப்போ அந்த வாதங்களை வந்து வைக்க முடியாது. இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் கீழமை நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் மாற்றம் செய்ய வேண்டிய தேவை எதுவும் இல்லை. அதனால் நீங்கள் பிரதிவாதி தாக்கல் செஞ்சிருக்கிற முதல் மேல்முறையீடை தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணுறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க? இந்த வழக்கில் கண்ட வாதியும் பிரதிவாதியும் உடன்பிறந்த சகோதரர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதேபோல் இந்த வழக்கு சொத்து பிரதிவாதிக்கு கிரயப்பத்திரம் மூலமாக பாத்தியப்பட்டது அப்படிங்கிறதும் உண்மை இல்லை. வழக்கு சொத்தை கிரயம் பெறுவது தொடர்பாக வாதி பிரதிவாதியுடன் 22/8/2007 ஒரு சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டதாகவும், அந்த சேல் அக்ரிமெண்ட் போட்ட தினமே வாதி பிரதிவாதிக்கு 15 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்து விட்டதாகவும், மொத்த கிரயத்தொகை ரூபாய் 20 லட்சம்னும் பாக்கி 5 லட்சத்தை ஒரு வருட காலத்திற்குள் இந்த வாதி பிரதிவாதியிடம் செலுத்தி கிரயம் முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒப்பந்தம்னும், ஆனால் பிரதிவாதி வேண்டுமென்றே கிரயம் முடித்து தர மறுத்து வீண் காலதாமதம் செய்து வந்ததால் இந்த வாதி 6/8/2008 பிரதிவாதிக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டதாகவும், அந்த வக்கீல் நோட்டீஸை பெற்றுக்கொண்ட பிரதிவாதி பொய்யான சங்கதிகளை கூறி ரிப்ளை கொடுத்ததாகவும், வழக்கு சொத்தை கிரயம் முடித்து தர மறுத்து விட்டதாகவும் கூறி வாதி வழக்கை போட்டிருக்கிறார். ஆனால் பிரதிவாதி என்ன சொல்கிறாரு? வாதி வந்து என் உடன்பிறந்த சகோதரர், அதனால் அவருக்கு உதவும் வகையில் அவர் கோழிப்பண்ணை மற்றும் பால் பண்ணை வைக்க ஏதுவாக வங்கியிலிருந்து கடன் பெறுவதற்காக நான் எனக்குரிய சொத்தை ஒரு பேரளவில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன்.
அதாவது வாதிக்கு ஹெல்ப் பண்ணுவதற்காக தான் நான் அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தேன், உண்மையிலேயே சொத்தை கிரயம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் கிரய ஒப்பந்தம் போட்டு கொடுக்கல. அந்த கிரய ஒப்பந்தமானது ஒரு பேரளவிலான கிரய ஒப்பந்தம். அந்த கிரய ஒப்பந்தத்தில் கண்டப்பாரு நான் வாதிக்கிட்டே இருந்து எந்த காலத்திலும் 15 லட்சம் அட்வான்ஸ் பெறவும் இல்லை. அதனால் வாதியின் வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். கீழமை நீதிமன்றம் வாதியின் வழக்கை டிகிரி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த அப்பீல் விசாரணைக்கு வந்தப்போ இந்த பிரதிவாதியின் வழக்கறிஞர் முக்கியமாக 3 கிரவுண்டுகளை வைத்து வாதாடுறார். 1வது கிரவுண்டு என்ன அப்படின்னா, வாதிக்கு உதவுவதற்காக, வங்கியில் லோன் பெறுவதற்காக அக்ரிமெண்ட்டு பேரளவில் கொடுக்கப்பட்டது. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் கன்சிடரேஷன் எதுவும் பெறலை அப்படிங்கிறது ஒரு வாதம். அடுத்ததாக கிரயத்தொகை எதுவும் பெறலை அப்படிங்கிறது 2வது வாதம். 3வது வாதம் லிமிட்டேஷன், அதாவது வாதியின் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது. இந்த 3க்கும் ஒன்றா விடை உயர்நீதிமன்றம் எப்படி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன, அக்ரிமெண்ட் ஷாம் அண்ட் நாமினல், அதாவது அக்ரிமெண்ட் பேரளவிலானதா. இந்த வினாவை வைத்து இதற்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாதிக்கு உதவும் வகையில் வங்கியில் லோன் பெறுவதற்காக பேரளவில் அக்ரிமெண்ட் போடப்பட்டது என்று பிரதிவாதி கூறும் வாதத்தை ஏற்கவே முடியாது. ஏன்னா முதல்ல சேல் அக்ரிமெண்ட்டில் சொத்தின் உரிமை மூலம் மாறாது, டைட்டில் மாறாது. டைட்டில் நில உரிமையாளர்கிட்ட தான் இருக்கும், அக்ரிமெண்ட் மட்டும்தான் அவர் போட்டிருப்பார். அப்போது ஒரு அக்ரிமெண்ட்டை வைத்து எந்த வங்கியும் முதல்ல லோன் கொடுக்கவே மாட்டாங்க. உரிமை மூலம் இருந்தால்தான் வங்கி லோன் கொடுப்பாங்களே தவிர வெறும் சேல் அக்ரிமெண்ட்டை வைத்து எந்த வங்கியும் எந்த நிதி நிறுவனம் எவனும் லோனோ கடனோ கொடுக்கவே மாட்டாங்க. அதனால் வாதிக்கு உதவுவதற்காக வங்கியில் கடன் பெறுவதற்காக பேரளவில் அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பிரதிவாதி கூறுவதை எந்த காலத்திலும் ஏற்கவே முடியாதுன்னு சொல்லி அந்த வாதத்தை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்து 2வது வாதம், பாசிங் ஆஃப் கன்சிடரேஷன். கிரயத்தொகை வாதியால் பிரதிவாதிக்கு செலுத்தப்பட்டதா, அதாவது வாதி 15 லட்ச ரூபா பிரதிவாதிக்கு கொடுத்தாரா. இதற்கு விடை ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேல் அக்ரிமெண்ட் அடிப்படையில் வாதியிடமிருந்து எந்த தொகையையும் தான் பெறவில்லை அப்படின்னு பிரதிவாதி கூறுகிறார். ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டை பொறுத்தவரையில் வாதியாக இருந்து யார் வழக்கை தாக்கல் செய்கிறாரோ அவர்தான் கன்சிடரேஷன் செலுத்தப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அந்த வாதிக்கு தான் இருக்குது. இந்த வழக்கில் கண்ட வாதி சேல் அக்ரிமெண்ட்டில் கண்ட 3 சாட்சிகளை PW1, PW2, PW3 விசாரித்திருக்கிறார். அவங்க 3 பேரும் நீதிமன்றத்தில் என்ன சாட்சியம் அளிச்சிருக்காங்கன்னா, சார்பதிவாளர் அலுவலகத்தில் சேல் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்துப்பட்ட பிறகு வாதி பிரதிவாதிக்கு ரூபாய் 15 லட்சம் செலுத்தினார் அப்படின்னு சாட்சியம் அளித்திருக்கிறாங்க. இதன் மூலம் வாதி பிரதிவாதிக்கு ஒப்பந்த தேதியில் 15 லட்சம் ரூபாய் செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால் எந்த தொகையையும் நான் பெறவில்லை என்று பிரதிவாதி கூறுவதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி அந்த வாதத்தையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. 3வது வாதம் என்னென்னா லிமிட்டேஷன். இந்த வாதி கிரய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கிரய பத்திரத்தை நிறைவேற்றி தர கேட்டு ஒரு நோட்டீஸை இஸ்யூ பண்ணுறார். யாருக்கு? பிரதிவாதிக்கு. எந்த தேதியில்? 6/8/2008. அந்த நோட்டீஸை பிரதிவாதி பெற்றுக்கொண்டு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் கொடுக்கிறார். எப்போ? 19/8/2008. ஆனால் வாதி உடனடியாக வழக்கை தாக்கல் செய்யலை. 1.5 வருஷம் கழித்து வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. உண்மையிலேயே கிரய ஒப்பந்தம் உண்மையானதாக இருந்தால் இந்த பிரதிவாதி ஒப்பந்தம் பேரளவில் தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துட்டார். அப்போ கொடுத்த உடனேயே இந்த வாதி வழக்கு தாக்கல் செய்திருக்க வேண்டும். ஆனால் மிகவும் காலதாமதமாக 1.5 வருஷம் கழித்து இந்த தாவா வழக்கை தாக்கல் செஞ்சிருப்பதால் இந்த தாவா வழக்கானது லிமிட்டேஷன் அடிபடுதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். இது ரொம்ப சீப்பான வாதம். இது
ஒரு நல்ல சட்டம் படித்த வழக்கறிஞர் வைக்கக்கூடிய வாதம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கிள் 54 என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒப்பந்தத்தில் காலக்கெடு நிர்ணயம் செய்திருந்தால் அந்த காலக்கெடு என்றைய தினம் முடியுதோ அதுலேருந்து 3 வருஷம் லிமிட்டேஷன். ஒருவேளை காலக்கெடுவே ஒரு ஒப்பந்தத்தில் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றால் என்னைக்கு பிரதிவாதி உங்களுக்கு வழக்கு சொத்தை கிரையம் முடித்து தர மறுக்கிறாரோ அதுலேருந்து 3 வருஷம்னு சொல்லிடுறாங்க. இங்கே வாதி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாரு, பிரதிவாதி அதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்குறாரு. 1.5 வருஷம் கழித்து வாதி வழக்கை தாக்கல் செய்திருப்பதால் வாதியின் வழக்கு லிமிட்டேஷனில் அடிபடுது அப்படிங்கிறத ஏற்கவே முடியாது. லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிகல் 54 குறிப்பிட்ட காலம் 3 வருஷத்துக்குள்ளே வாதி வழக்கு தாக்கல் செய்து விட்டாரா அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த 1.5 வருஷம் ஏன் டிலே பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கும் வாதி தகுந்த காரணத்தை நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிரதிவாதி என்னுடைய உடன்பிறந்த சகோதரன், அதனால் அவன் மேலே நான் கேஸ் உடனடியாக போட விரும்பலை. நான் என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன், அவனை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணேன், அவன்கிட்ட நியாயத்தை எடுத்து சொன்னேன். இது பல கட்டங்களாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததுனால என்னால் உடனடியாக வழக்கு தாக்கல் செய்யல. சொந்த தம்பி மேலே வழக்கு போடுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் இந்த 1.5 வருஷம் டிலே ஏற்பட்டு இருக்குது. இந்த 1.5 வருஷம் டிலேங்கிறதுனால என் வழக்கு லிமிட்டேஷன் அடிபட்டுன்னு சொல்ல முடியாது. லிமிட்டேஷன் ஆக்டில் சொல்லியிருக்கிற கால வரைக்குள்ளே நான் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கேனா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். எங்கே வாதி 3 வருடங்களுக்குள் வழக்கை தாக்கல் செய்து விட்டார், அதனால் வாதியின் வழக்கு லிமிட்டேஷன்லேயும் அடிபடவில்லை அப்படின்னு சொல்லி இந்த 3 வாதத்தையும் நிராகரிச்சிடுறாங்க. அடுத்ததாக அதுக்கப்புறம் புதுசாக ஒரு வாதத்தை டிஃபெண்டன்ட் சைடு வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 16 கூறப்பட்டுள்ள கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளை இந்த வாதி கடைபிடிக்கவில்லை, அதை நிரூபிக்கவும் இல்லை. அது என்ன சொல்லுது, ரெடி அண்ட் வில்லிங்னஸை இவர் கடைபிடிக்கல. ஏன்னா 1.5 வருஷம் கழிச்சு தானே வழக்கு போடுறாரு, ரிப்ளை நோட்டீஸ் கொடுத்து. அப்போ ரெடி அண்ட் வில்லிங்னஸ் அங்கே நிரூபிக்கலாம் அப்படின்னு இவர் சொல்ல வர்றார். இதற்கு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாதத்தை இந்த பிரதிவாதி அவர் தாக்கல் செஞ்சிருக்கிற எதிர்வழக்குறையில் சொல்லலை, இந்த வாதியை தயாராகவும் ஆர்வமாகவும் இல்லை அப்படிங்கிற வாதத்தை எடுக்காத நிலையில் மேல்முறையீட்டில் இப்படி ஒரு வாதத்தை வைக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வாதத்தையும் ரிஜெக்ட் பண்ணி, இங்கே ஒப்பந்தத்தை மீறி இருப்பது பிரதிவாதி தானே தவிர வாதி இல்லை. வாதி சட்டப்படி கிரைய ஒப்பந்தம் போட்டிருக்காரு, 15 லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இந்த பிரதிவாதி தான் கிரையம் முடித்து கொடுக்காமல் காலதாமதம் செய்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த பிரதிவாதியினுடைய முதல் மேல்முறையீட்டில் எந்த தகுதியும் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க. இப்போ இந்த முன் தீர்ப்பில் இருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும், இதில் 3 முக்கியமான வாதத்தை வச்சாங்களா, அந்த 3 முக்கியமான வாதங்களுக்குள்ள விடையத்தான் நாம் இந்த வழக்கு தீர்ப்பு மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அதாவது சேல் அக்ரிமெண்ட் லோனுக்காக தான் போடப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கவே கூடாது. அது 100% உண்மை. ஏன்னா நிறைய உயர்நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றமும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க, கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சொத்தின் உரிமை மூலம் மாறாது, கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒருத்தர் சொத்தில் உரிமை கோர முடியாது, டைட்டில் பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது எந்த ஒரு வங்கியும் கிரைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் லோன் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா முதல்ல அவங்களுக்கு டைட்டிலே கிடையாது, எப்படி கொடுப்பாங்க? அதனால் கிரைய ஒப்பந்தமானது லோனுக்காக நான் போட்டு கொடுத்தேன், அதனால் அது பேரளவான டாக்குமெண்ட்டு அப்படிங்கிற வாதத்தை எந்த காலத்துலேயும் வைக்கவே கூடாது. அடுத்ததாக கன்சிடரேஷன். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரிவு 54 இந்த கிரைய ஒப்பந்தத்துக்கான விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்போ கிரைய ஒப்பந்தம்னு ஒன்று இருந்தால் கன்சிடரேஷன் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும். இந்த வழக்கில் கன்சிடரேஷனை இந்த வாதி எப்படி நிரூபிச்சிருக்கிறாரு, அந்த அக்ரிமெண்ட்டில் கண்ட 3 விட்னஸை விசாரிச்சிருக்கிறார். இந்த பிரதிவாதி தரப்பில் அவங்க அந்த 3 பேர்த்தையும் எப்படி கிராஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. 15 லட்ச ரூபா எங்கே வச்சுருந்தார், 15 லட்ச ரூபா இவருக்கு யாது, 15 லட்ச ரூபா வருமானம் வரக்கூடிய அளவுக்கு கையில் இருப்பு இருக்கக்கூடிய அளவுக்கு இவருக்கு பணபலம் இருக்கா, பாக்கி 5 லட்சம் தான் இருக்குங்கிற பட்சத்தில் ஏன் அந்த 5 லட்சத்தையும் கொடுத்து உடனடியாக கிரைய முடிக்கலை? 1 வருட கால அவகாசம் எதற்காக நிர்ணயம் செய்யப்பட்டது? எதுக்கு ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்கும் பட்சத்தில் அந்த 1 வருஷ கால அவகாசம் எதுக்கு? இது போன்ற வாதங்களை எல்லாம் இந்த பிரதிவாதி வைத்தாரா அப்படிங்கிறது தெரியலை. அப்போது சேல் அக்ரிமெண்ட்டில் கண்ட விட்னஸ் மூலமாக நம்ம சேல் கன்சிடரேஷன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்கலாம்.
அடுத்ததாக லிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டில் காலக்கெடு நிர்ணயம் செய்திருந்தால் அது முடிவடைந்த தேதியிலிருந்து 3 வருஷத்துக்கு வழக்கு போட்டுறணும். காலக்கெடு எதுவும் நிர்ணயம் செய்யப்படவில்லை என்றால் என்றைக்கு நில உரிமையாளர் சொத்தை கிரயம் செய்து தர மறுக்கிறாரோ அதிலிருந்து 3 வருஷத்துக்கு வழக்கு போட்டுறணும். இந்த 3 விஷயத்தையும் இந்த வழக்கு தீர்ப்பிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிடலாம். தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.